வணக்கம். வள்ளுவரே, அறிவு, ஆற்றல், அனுபவம், நேர்மை, திறமை இவையெல்லாம் ஒருங்கே அமைய பெற்ற நல்லவர்களான பெரியோரின் துணை ஒரு ஆட்சியாளனுக்கு தேவைன்னு இவ்வளவு தூரம் வலியுறுத்தி சொல்கிறீங்களே, அப்படிப்பட்ட துணையை ஒரு ஆட்சியாளன் கைவிட்டு விட்டால் அப்படி என்ன குடியா முழுகி போய்விடும்? விவரம் புரியாமல் கேள்வி கேட்கிற ஐயப்பனே. ஒரு ஆட்சியாளன் ஒரே சமயத்தில் பல பேரை பகைத்து கொண்டால் கூட அதனால் விளையும் தீங்குகளை சமாளித்து விடலாம். ஆனால் அறிவு, ஆற்றல், அனுபவம், நேர்மை, திறமை இவையெல்லாம் ஒருங்கே அமைய பெற்ற நல்லவர்களான பெரியோர்களின் துணையை ஒருவன் இழந்து விட்டால் அது பல பகைவர்களால் விளையக்கூடிய தீங்குகளை விட 10 மடங்கு தீங்குகளை தரும். இதைத்தான் பல்லார் பகைகுழலின் பத்தடுத்த தீமைத்தே நல்லார் தொடர்கை விடல்னு பெரியாரை துணைக்கோடல் அதிகாரத்தில் 450வது குறளாக சொல்லி வச்சேன். இது தனி மனிதனுக்கும் கூட பொருந்தும். அடடா, அறிவும் அனுபவமும் மிக்க நல்லவர்களான பெரியவர்களின் துணையை சாதாரணமாக எடை போட்டு விடாதே. அவர்களது துணையை கைவிட்டு விடுவது பல பகைவர்கள் ஒரே சமயத்தில் செய்யும் தீங்குகளை விட 10 மடங்கு தீங்குகளை தரும்னு பல்லார் பகைக்குழலின் பத்தடுத்த தீமைத்தே நல்லார் தொடர்கை விடல் அப்படிங்கிற திருக்குறள் மூலமாக எங்களுக்கு தெளிவுபடுத்திட்டீங்க. நன்றி வள்ளுவரே. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கும் பகிருங்கள். தொடர்ந்து திருக்குறள் தெளிவோம் பகுதியை கேட்க பாரதமணி திருநாடு சேனலை பின்தொடருங்கள். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.